ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்லமே, கார்த்திகையில் வெகு நேரமாக உன்னிடம் பேச உன் முருகன் கால் கடுக்க நிற்கிறேன். நான் சொல்வதை கேள் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள், புறக்கணிக்காதே. முருகா சரணம், முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய். ஒரு 3 முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றியடையப் போகிறாய். அந்த கால தருணத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய். இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள், உன் இல்லத்தில் பல மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாகத்தான் இருக்கப் போகிறது. வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. புரிகிறதா? எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ, அல்லது இது நாம் செய்வது தவறு என்று உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ, மன்னிப்பை கேட்டுவிடு. அதற்காக உன்னிடம் தவறே இல்லை என்பது போல மன்னிப்பு கேள் என்றும் கூற மாட்டேன். உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். புரிகிறதா? உயர்ந்த இடத்திற்கு வரக்கூட இதுதான் உதவும். உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படாதே. இதை உன்னிடத்தில் இது நான் 16வது முறையாக சொல்கிறேன். உன் உழைப்பின் பலனை மற்றவர்கள் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள். புரிகிறதா? நீ பொறுமையாக அனைத்தும் நீ விரும்பியபடியே நடக்கும். ஆம் செல்லமே, உனக்கான இந்த அழுகையும் காலமும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்து விட்டது என்று நினைத்துக்கொள். வாழ்க்கை நீ நினைப்பது போல அது பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பமான அளவுக்கோ அல்லவே அல்ல. ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. சந்தோஷமும் யாருக்கும் நிரந்தரமாக அல்ல, துயரங்களும் யாருக்கும் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. எல்லாம் வந்த வழியே ஒரு நாள் ஓடிப்போய்விடும் அல்லது திரும்பி போய்விடும். நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து. உனக்கு சிலர் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் நீ ஒரு புன்முறுவலை கொடுத்து விட்டு நீ வெளியே சென்று விடு. அவர்களுக்கும் நீ எதிர்மறையான பதில்களையோ படிக்கு படி வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ வேண்டவே வேண்டாம். உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று மட்டும் வருந்தாதே. இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை உயிருக்கு உயிராய் நான் பாதுகாப்பேன், கவலைப்படாதே. நீ பயணிக்கும் பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த பயணமான வழியில் முட்களும் இருக்கும். நீதான் கவனமாக பார்த்து நடக்க வேண்டும். அப்படியே நீ நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலி இருக்கிறதல்லவா, அதை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் கடைசியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். நிச்சயமாக. நான் சொல்வது புரிகிறதா? கஷ்டத்தை நினைத்தவுடன் துவண்டு போய் உட்காரக்கூடாது. கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது. நீ நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்.
உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ இதை நடந்து கொள்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய். மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம்தான் கிடைக்கும். என் செல்லமே, நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். கவலையெல்லாம் மறந்துவிடு. யாரை பற்றியும் கவலைப்படாதே. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூட நீ ஆவலாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையில் நீ தலையிடவே வேண்டாம். அப்படி இருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையிலும் தலையிட மாட்டார்கள். அது மீறி அவர்கள் தலையிட்டால் நான் பார்த்து கொள்கிறேன், அல்லது நான் சொன்னது மாதிரி கண்டும் காணாமலும் சென்று விடும். ஏனென்றால் நீ நன்றாக வாழும் பட்சத்தில் உனக்கு பல கஷ்டமான எதிரிகள், பல தொல்லைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த நல்லதை தடுப்பதற்கு பல யூகத்திலிருந்தும் பல பல்வேறு திசைகளிலிருந்தும் உனக்கு காயப்படுத்துவதற்காக வரத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நல்ல வழி சொல்ல இங்கே யாருமே கிடையாது. ஆனால் சின்ன ஒரு தவறு செய்ய அதில் 10,000 பேர் உன்னை சுற்றி நிற்பார்கள். இவன் தப்பு செய்து விட்டான் என்று சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். நீ நல்லது செய், அதை புகழக்கூட ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த புகழ் உனக்கு அந்த நேரத்தில் கிடைக்காமல் போனாலும் நிச்சயமாக நீ நல்லது செய்தது ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும். நிச்சயமாக. நான் உன் சொல்லட்டுமா என் செல்லமே, எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு. ஏமாளியாக வாழ வேண்டாம். சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கொள். அப்படி இருந்தால் உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியுடன் இருக்கும். நிச்சயமாக. ஆம் செல்லமே, இந்த கார்த்திகை திங்களில் உன்னிடத்தில் பேச நான் வெகு நேரமாக கால் கடுக்க நிற்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? என் செல்லமே, உன்னிடத்தில் நான் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை உன் செவியில் சேர்த்து விட்டேன். அதன்படி நடந்து கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது. நிச்சயமாக என் செல்லப்பிள்ளை அதன்படியில் நடப்பாய் என்பது எனக்கு மனதிற்குள் தெரிகிறது. நிச்சயமாக அதன்படி தான் நடப்பாய். ஏனென்றால் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை அல்லவா? உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.